ஜேடி வான்ஸை வந்து பெரிய ஆளாக்கி விடக்கூடாதுங்க ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த ஆளை வந்து ஃபர்ஸ்ட் பேச்சுவார்த்தைக்கு போகும்போது தோத்துட்டு தான் வரும்னு தெரியும். போய் பேசு, முடியாதுன்னு சொல்லிட்டு வா, இதுதான் அவர் அனுப்பிச்சது. அதனால தான் ஜேடி வான்ஸ் ரொம்ப வருத்தப்பட்டு வந்தார், நான் வந்ததே தேவையில்லை அப்படின்னு. அப்போ ஜேடி வான்ஸை கழட்டி விட்டுட்டாங்க. இப்போ திருப்பி வந்து குஷ்னரும் அந்த விட்காஃப் 2 பேரும் தான் வழக்கம் போல 2 கைத்தடிகள், வலதுகரம் இடதுகரம், அவங்க தான் போயிருக்காங்க. அப்போ இந்த சூழலில் இப்போ வந்து போர் நிறுத்தம் எப்படி? இதற்கிடையில் இன்னொரு முக்கியமானது என்னன்னா, ஈரானில் ஐதுல்லா அலி கொமேனி அவருடைய உடல் இன்று வரை அடக்கம் செய்யப்படவில்லை. ஓகே, இப்போ வரைக்கும் இறுதி மரியாதை இதுவரைக்கும் செய்யப்படவில்லை, பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது முக்கியமான ஒரு உச்சபட்ச தலைவராக இருந்தவர், நீண்ட காலமாக ஈரானில் உச்சபட்ச தலைவராக இருந்த ஐதுல்லா அலி கொமேனியுடைய உடல் அடக்கம் செய்யப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு $1 மில்லியன் கேள்வி. என்ன செய்திகள் வருதுன்னா, பேச்சுவார்த்தை நடந்து ஒப்பந்தம் போட்டு ஈரான் நினைத்ததெல்லாம் சாதித்த பிறகுதான் அடக்கம் பண்ணணும், அதுதான் உச்சபட்ச தலைவருக்கு கொடுக்கின்ற இறுதி மரியாதை என்று ஈரான் அரசாங்கம் நினைக்கிறாங்க. அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு கான்ஸ்பிரசி அல்ல கான்ஃபிளிக்ட் என்னன்னா, ஈரானுடைய தலைமை இப்பொழுது ஸ்பிளிட் ஆயிருக்கு. இப்போ வந்து முஸ்தபா அலி கமேனி எங்க இருக்காருன்னு தெரியல. அவர் வந்து உடல்நலம் சரியில்லாம இருக்கிறாரா, அவர் பேர்ல அறிக்கை வருது, அவர் முடிவு அவர் தான் எடுக்கிறார். அங்க ஆக்டிவா இருக்கிறவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா 4-5 பேர் ஆக்டிவா இருக்காங்க. ஒன்னு இப்ப சபாநாயகர் முகமது பாக்கர், இன்னொருத்தர் மசூத் பெசிஸ்கியான் ஜனாதிபதி, இன்னொருத்தர் அப்பாஸ் யாராக்கி, இன்னொருத்தர் ஐஆர்ஜிஸுடைய செய்தி தொடர்பாளர். இப்படி பலரும் ஒரு சுப்ரீம் லீடர் போலவே ஆக்ட் பண்றாங்க. இது ஒரு குழப்பத்தை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்திட்டே இருக்கு. ஏன்னா பெனின்சுலா அதிபரை போல இவர் தான் ஒரு அதிகாரம் ஒற்றையில குவிச்சு கிடந்துச்சுன்னா ஒரு ஆளை காலி பண்ணி கூட்டு வந்துடலாம். ஆரம்பத்தில் ஐதுல்லா கமேனியை காலி பண்ணும்போது என்ன நினைச்சாங்க அமெரிக்கா, அவர் முடிச்சுட்டா ஈரான் முடிஞ்சது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் திட்டம் போட்டது என்னன்னா, ஐதுல்லா அலி கமேனியை நமக்கு ஆளை காலி பண்ணிட்டோம்னா ஈரான் பணிந்து விடும், ஈரான்ல புரட்சி ஏற்பட்டு விடும், குர்திஸ் மக்கள் இழந்து விடுவாங்க, அங்க தனிநாடு கேட்டு அதை பிரிச்சு கொடுத்துடலாம், மீண்டும் வந்து ஈரானை 2ஆ பிரிச்சு நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம்னு தான் அவங்க திட்டம் போட்டாங்க. ஆனா ஐதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு நடக்குது. அதுதான் ட்ரம்புக்கான முதல் குழப்பமே.